எங்கள் பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று கார்த்திகை திங்கள் 27ஆம் நாள், மாவீரர் நாள். தமிழீழ சுதந்திர போரை இந்த பூமி பந்திலே முதன்மையான விடுதலை போராட்டமாக முன்னிறுத்திய எமது மாவீர செல்வங்களை நினைவு கூறும் தூய நாள். எமது மண்ணிலே, எமது களத்திலே, எமது கண்முன்னே வீரத்திற்கு இலக்கணமாக வாழ்ந்து விடுதலையின் வித்தாக வீழ்ந்தவர்கள் எமது மாவீரர்கள். எதிரிக்கு தலைவணங்காத வணங்கா மன்னர்கள். எமது தேச விடுதலைக்காக களமாடி வீழ்ந்த மாவீரர் அனைவரும் மனித மலைகளாக, மனித கோட்டைகளாகவே எமது மண்ணை காத்து நின்றவர்கள். விடுதலை போராட்ட தீயை ஓங்கி வளர்ப்பதற்கு என்று தங்கள் உடல், உயிர், ஆன்மா, குருதியை தாரை வார்த்து கொடுத்தவர்கள். அகிலம் எங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் மக்களினதும் உற்ற உறவுகளாய், பெற்றோர்களாக, சகோதரர்களாக, உடன் பிறப்புகளாய் எங்களுடன் வாழ்ந்தவர்கள். ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு இருந்த தமிழ் மக்களின் முதுகெலும்பை நிமிர வைத்து வாழ வழி சமைத்த வீரர்கள். எங்களை வாழ வைக்க தங்களை ஆகுதியாக்கிய வீர மறவர்களை நினைவு கூறும் ஒரு நாள். எங்கள் அன்பார்ந்த மக்களே, இன்றும் எங்கள் தாயகத்தில் இன்னல்கள் பல தொடர்கின்றன. கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை அரசிடம் சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர்கள் மற்றும் யுவதியினர் அரச மற்றும் ஒட்டுக்குழுக்களினால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் இன்றைய நிலை தொடர்பில் தமிழ் சமூகம் கண்ணீருடன் அலைந்து கொண்டே உள்ளது. திட்டமிட்ட ரீதியில் சிங்கள அரசு நடத்திய இந்த செயல்பாடுகள் அனைத்தும் தமிழினத்தை இலங்கையிலிருந்து ஒழித்து கட்டும் ஓர் நீண்டகால செயல்பாடே ஆகும். இந்த திட்டமிட்ட இன அழிப்பு தொடர்பில் சிங்கள அரசு தனது கொள்கையில் இருந்து என்றும் மாறப்போவது இல்லை. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கோரிக்கையான வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்பது திட்டமிட்டு பிரிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டுடன் 10 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது எதிர்வரும் காலங்களிலும் சாத்தியப்படக்கூடாது என்று இலங்கையின் முன்னாள் ஆட்சியாளர் கடுமையான முனைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு கிழக்கு இணைப்பை திட்டமிட்டு பிரித்த பின்னர் கிழக்கை முஸ்லிம் சகோதரர்களுக்கு கொடுப்பதற்காக திட்டமிட்டு நடித்து தமிழ் மக்களிடம் இருந்தும் அவர்களை தனிமைப்படுத்தி வருகின்றது. வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை மட்டும் இலக்கு வைத்து வடக்கு கிழக்கின் மாகாண நிர்வாக கட்டமைப்பில் இராணுவ தலையீட்டை அதிகரிக்க அரசு இயந்திரம் கடுமையாக முயன்று வருகின்றது. மக்கள் வாழ்விடங்களில் இராணுவ கட்டமைப்புகளை அகற்றுமாறு பலதரப்பட்ட அமைப்புகள் மற்றும் ஒன்றியங்கள் கோரிக்கைகள் பல விடுத்த போதும் சிங்கள பேரினவாதம் அவற்றை கண்டுகொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபைக்கு பிராந்திய ரீதியில் தமிழர் ஒருவரை ஆளுநராக நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறி வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த வகையில் புதிய ஆளுநராக மீண்டும் சிங்களவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டுள்ளது என்பது பெரும் வினாவாகவே உள்ளது. முன்னாள் ஆட்சியாளரின் காலத்தில் வடக்கிற்கு முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டு அந்த ஆளுநர் ஊடாக வடமாகாண சபையின் செயல்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில் குறித்த வடமாகாண ஆளுநரின் நியமனம் வேண்டாம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வடமாகாண சபையும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இந்த நிலையில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றமும் புதிய அரசு தலைவரும் திட்டமிட்டு புதிய ஆளுநராக சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவரையே நியமித்தது. இந்த மாற்றம் எந்த வகையில் தமிழ் மக்களுக்கு நன்மை பயத்தது என்பது இன்னமும் புரியாத புதிராகவே உள்ளது. இது தவிர வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 2006ஆம் ஆண்டு வரையான 19 வருட காலம் முழுவதும் ஆளுநராக பதவி வகித்தவர்கள் அனைவரும் சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் வசித்து வருகையில் இம்மாகாணங்களுக்கு சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்களை ஆளுநராக நியமித்ததில் இருந்து சிங்கள ஆதிக்க அரசின் கடும்போக்கு வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது. என் அன்பார்ந்த மக்களே, தமிழ் மக்களின் ஜனநாயக போராட்டம் மறுக்கப்பட்டதால் தான் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசுடன் இணைந்திருப்பதன் நோக்கம் புரியவில்லை. கடந்த 40 ஆண்டுகால வரலாற்றில் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளை தங்களுடன் இணைத்து இணக்க அரசியல் செய்வதாக கூறிக்கொள்ளும் இலங்கை அரசு அவ்வாறே இன்னமும் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது.
தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வாக சமஷ்டிதான் அமையும் என்று தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்து வரும் கருத்தை சிங்கள அரசோ அன்றி பிரதிநிதிகளோ துளியேனும் ஏற்காத விடயம் இங்கு குறிப்பிட்டு காட்டத்தக்கது. அரசின் பிரதிநிதிகள் அரசின் இந்த போக்கை பிரதிபலிக்கும் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கி வரும் நிலையில் சமஷ்டி பற்றி தமிழ் மக்கள் எதிர்பார்த்து இருப்பது முட்டாள்தனமாகவே தோன்றுகிறது. சிங்கள அரசின் குள்ளநரை குணத்தினால் தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதிகளிடையே சில புரிந்துணர்வு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதையும் தமிழ் மக்கள் அவதானித்துள்ளனர். கடந்த காலங்களில் சிங்கள அரசு திட்டமிட்டு செய்த இந்த சதிவலை முயற்சியில் தங்களை மிகவும் திறமைசாலிகள் என்று கூறிக்கொள்ளும் சில அரசியல் பிரதிநிதிகள் தாங்களாகவே மாட்டிக்கொண்டமை அவர்களின் அறியாத்தனத்தையும் மக்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த தூண்டுதல்களின் பின்னணியில் மஹிந்த ஆட்சி காலத்தில் அமைச்சு பதவிகளை வகித்து வந்த சில அமைச்சர்களும் கூட்டு சேர்ந்துள்ளனர். ஆயுதம் ஏந்தி போராடி தனது உரிமையை பெற்றுக்கொள்ள தமிழினம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பல முனையில் முறியடிக்கப்பட்ட நிலையில் சிங்கள அரசுடன் கூடி அமைச்சு பதவிகளை வகித்து வரும் அச்சமூகத்திற்கு என்றும் எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்பதும் வெளிப்படையுண்மை. இதனிடையே வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகத்தில் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் தொடர்பில் தமிழ் மக்கள் அச்சம் கொண்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதாக கூறிக்கொள்ளும் காவல்துறை அப்பாவி தமிழ் மக்கள் மீது தனது துப்பாக்கியை திருப்பியுள்ளமை அண்மைய பல்கலைக்கழக மாணவர்களின் கொலை சம்பவம் ஊடாக வெளிச்சமாகியுள்ளது. மக்களை அச்சுறுத்தி வடக்கு கிழக்கில் அரசு தனது கொடூர பிடியை இறுக்கவே எண்ணுகிறது. தமிழ் மக்களின் வாழ்வியல் எவ்வளவு தொல்லைகளுக்கு உட்பட்டாலும் பரவாயில்லை என்று எண்ணும் சிங்கள அரசு மாறாக தேசிய பாதுகாப்பு என்னும் பெயரில் தமிழ் மக்களை அடிமைகளாக வைத்திருக்கவே விரும்புகின்றது. இலங்கையின் புதிய ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுக்கு புதிய அரசியல் அமைப்பு ஊடாக தேவையான அரசியல் தீர்வை வழங்குவார்கள் என்றும் அந்த எதிர்பார்ப்பின் கடைசி 1% நம்பிக்கை இருக்கும் வரை அரசுடன் ஒட்டிக்கொண்டு இருப்போம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இவ்வாறு தெரிவித்த கருத்து தமிழ் மக்களுக்கு கடுமையான ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. கடந்த கால வரலாற்றில் இவ்வாறு நம்பிக்கையுடன் அரசுடன் ஒட்டிக்கொண்டிருந்த அரசியல் தலைவர்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் பல வகையான பாடங்களையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் ஏற்படுத்தியுள்ள நிலையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுடன் கூட்டு சேர்ந்து இருக்க எண்ணுவது தமிழ் மக்களை ஏமாற்ற முயலும் ஒரு செயலாகும். ஆனாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் இந்த முடிவினை எடுத்துள்ளது என்பது புலனாகவில்லை. எங்கள் அன்பார்ந்த மக்களே, தமிழர்கள் சந்தித்த பேரவலத்தை சர்வதேச அளவில் வெளிக்கொணரும் சில முயற்சிகள் புலம்பெயர் நாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். தமிழ் மண் விடுதலைக்கு எதிராக சிங்களம் எவ்வகையான பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகின்றதோ அதே போன்றதொரு பிரச்சாரத்தை தமிழ் புலம்பெயர் வாழ் சமூகமும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இன்றும் எம் கண்முன்னே உள்ளது. தாயகத்தில் இடம்பெற்று வரும் முன்னாள் போராளிகளின் மர்ம மரணங்கள் தொடர்பில் தமிழ் சமூகம் அக்கறை கொள்ள வேண்டிய தருணத்தில் சர்வதேச நீதியும் எங்களுக்கு தேவை என்று உயர்ந்த துணியில் நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டியுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை அரசிடம் சரணடைந்த பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளின் மர்ம மரணம் தாயகத்தில் மட்டுமல்லாமல் புலம்பெயர் நாடுகளில் வாழும் முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரத்தை அச்சத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. சமூகத்துடன் ஒன்றிணைய ஏற்கனவே பல சவால்களை சந்தித்து வரும் இளைஞர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை தொடர்பில் சர்வதேசத்தின் மத்தியஸ்தத்துடன் நிலையான தீர்வு ஒன்று அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதனிடையே முன்னாள் போராளிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் முகமாக இடம்பெற்று வரும் திட்டமிட்ட கைது நடவடிக்கைகள் தொடர்பில் தமிழ் அரசியல் கட்சிகளும் புலம்பெயர் சமூகமும் சர்வதேசத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அன்று தமிழ் மக்கள் நடத்திய பொங்கு தமிழ் நிகழ்வை ஒத்த எழுக தமிழ் நிகழ்வு தமிழ் மக்களின் இன்றைய அரசியல் மற்றும் சமூக கோரிக்கையை எடுத்து எம்பியுள்ளது. தாயகத்தில் இடம்பெற்ற இந்த எழுக தமிழ் நிகழ்வு எந்த கட்சியினால் ஒழுங்கமைக்கப்பட்டது என்று ஆராய்வதனை விடுத்து தமிழ் மக்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவென்று பகுத்தறிவே சால பொருத்தமாகும். 2016ஆம் ஆண்டின் மிகச்சிறந்த பேரணியாக எழுக தமிழ் பேரணி உள்ளது. தாயகத்தில் இடம்பெற்ற எழுக தமிழ் பேரணிக்கு கிடைத்த ஒரு சிறந்த வரவேற்பாக புலம்பெயர் நாடுகளில் இடம்பெற்ற எழுக தமிழ் பேரணிகள் உள்ளன. புலம்பெயர் நாடுகளின் அரசுக்கும் தமிழ் மக்களின் கோரிக்கையை முன்வைக்கும் முகமாக தாயகத்து மற்றும் புலம்பெயர் எழுக தமிழ் நிகழ்வுகள் சிறப்புற அமைந்துள்ளமை வரவேற்கத்தக்கது.
எங்கள் அன்பார்ந்த மக்களே, இதனிடையே சர்வதேசத்தின் கண்களை ஏமாற்றவும் புலம்பெயர் தமிழ் மக்களை மீண்டும் சமாதானம் கூறி இலங்கைக்கு வரவைக்கவும் எடுக்கும் முயற்சியாகவே வடக்கு மாகாண முதலீட்டாளர்கள் மாநாட்டை சிங்கள அரசு நடத்தியுள்ளது. ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான தமிழ் தொழில் முனைவோர்கள் புலம்பெயர் நாடுகளில் தடம் பதித்துள்ள நிலையில் அவர்களுக்கு இலங்கையில் இடம் விட்டு கொடுப்பதாக காட்டிக்கொள்ளும் சிங்களம் இந்த ஒரு முயற்சியின் ஊடாகவே சர்வதேசத்தை ஏமாற்ற விளைகின்றது. ஐநா அமர்வின் சம அமர்வாக வடக்கில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வின் ஊடாக வடக்கில் தமிழ் மக்களுக்கு சம உரிமை கொடுத்துள்ளதாகவும் சர்வதேசத்திற்கு காட்டவே வடமாகாண ஆளுநர் தலைமையில் இந்த மாநாடு திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணத்தை புலம்பெயர் தமிழ் தொழில் முனைவோர் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மக்களுக்கு என்று வடக்கு கிழக்கு அரசு பிரித்து கொடுத்து விடலாம். மாறாக தமிழ் தொழில் முனைவோரை கூடி கெடுக்கும் ஒரு முயற்சியாகவே இந்த செயல்பாடு திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டது. இந்த தொழில் முனைவோர் செயல்பாடு போன்றே புலம்பெயர் நாடுகளில் உள்ள இலங்கை குடிவாசிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கும் திட்டத்தையும் சிங்கள அரசு திட்டமிட்டு நடத்தியுள்ளது. இவ்வாறான இரட்டை குடியுரிமை வாசிகளுக்கு என்று சிறப்பு சலுகைகளை வழங்குவதன் மூலம் சர்வதேசத்தின் கண்ணில் இலங்கை அரசு தான் ஒரு நல்ல பிள்ளையாகவும் நடிக்க முற்படுகின்றது. இன்றைய நிலையில் தமிழ் மக்களின் அரசியல் தேவைகளை வலியுறுத்தி வடக்கே மற்றும் தெற்கே என்று புதிய அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றுள்ளன. இந்த கட்சிகள் தோற்றம் பெற்ற விடயம் தமிழ் மக்களினாலும் தமிழீழ விடுதலை புலிகளினாலும் வரவேற்கப்பட்ட நிலையில் இக்கட்சிகள் தமிழ் மக்களுக்கு சிங்கள பேரினவாத அரசிடம் இருந்து பெற்றுக் கொடுக்க உள்ள தீர்வை நாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளோம். ஏற்கனவே பல தமிழ் அரசியல் குழுக்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் தோற்றம் பெற்றும் மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் பெற முடியாமல் திண்டாடி வரும் நிலையில் இந்த கட்சிகள் தோற்றம் தமிழ் மக்களுக்கு உரிய அரசியல் தீர்வை பெற்றுத்தருமா என்று ஐயத்தை தோற்றுவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் முழுமையான ஒத்துழைப்புடன் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த தீர்வு என்ன என்று கூட்டமைப்பு பயணிக்கும் பாதை சரியானதா என்று மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை வந்துவிட்டதாகவே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உணர்கின்றது. இதேவேளை ஆங்கிலேயர் சிங்களவரிடம் கையளித்த தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை தமிழ் மக்களிடமே திருப்பி தாருங்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிங்கள பேரினவாத சக்திகளிடம் இறந்து கேட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை காலம் காலமாக கொடுக்காமல் ஏமாற்றி வரும் சிங்கள சக்திகளிடம் இவ்வாறு பணிந்து கேட்டுக் கொண்டுள்ளமை அக்கட்சியின் மென்போக்கை எடுத்து காட்டுகின்றது. அடித்து கேட்டபோது தமிழ் மக்களை புறக்கணித்த சிங்களம் இவ்வாறு இறந்து பணிந்து கேட்டால் கொடுத்துவிட முன்வருமா என்று அல்லது இந்த கோரிக்கையை தங்களின் காதுகளில் போட்டுக் கொள்ளுமா என்றும் எண்ண தோன்றுகிறது. எங்கள் அன்பார்ந்த மக்களே, இலங்கையின் தேசிய அரசு என்று கூறிக்கொள்ளும் சிங்கள அரசு தனது மக்களை கண்டுகொள்ளாத நிலையில் இலங்கையை கூறு போட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து வருவது கண்டிக்கத்தக்கது. உலகமயமாக்குதல் என்னும் கோட்பாட்டின் கீழ் வடக்கில் ஒரு சில பகுதிகளை அயல் நாடுகளுக்கும் கிழக்கின் மேலும் சில பகுதிகளை சிங்கள அரசின் தமிழ் மக்களுக்கு எதிரான போரை நியாயப்படுத்தும் அரசுகளுக்கு நீண்டகால ஒப்பந்தமிட்டு வழங்கி வருகின்றமை காலம் காலமாக தமிழினம் அடிமையாகவே இருக்க வழிவகுக்கின்றது. பொருளாதார நிலையில் முன்னேற்றகரமான சிந்தனைகளை எதனையும் கொண்டிராத அரசுகள் மக்களுக்கு எவ்வகையான பொருளாதார மேம்பாட்டை செய்துவிட முடியும்? வடக்கு கிழக்கு தாயகத்தை பிரித்த சிங்கள அரசு மேலும் பிற நாடுகளுக்கு ஒப்பந்தம் என்னும் போர்வையில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகளை வழங்குவதற்கு தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றுபட்டு நின்று எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். பல்லாயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான திட்டங்கள் ஊடாக சிங்கள அரசியல் தலைவர்கள் தங்களின் வங்கி நிலுவைகளை மேம்படுத்திக் கொள்கின்றனர் என்பதே வெளிப்படையான உண்மை. சிங்கள பேரினவாதம் பன்னெடு காலமாக தமிழ் மக்களுக்கு செய்து வந்த கொடுமைகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க முடியாமல் திண்டாடி வருகின்றது. இதேவேளை சிங்களம் கொண்டாடும் சுதந்திர தின விழாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை மிகவும் நகைப்பிற்குரியதே. தீர்வு திட்டங்களை வழங்காமல் இழுத்தடிக்கும் சிங்கள தமிழ் அரசியல் பிரதிநிதிகளின் சிலரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அழைத்து அதையே சர்வதேசத்திற்கு திருப்பி காட்ட முனைவதும் தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு செயலாகும். இலங்கை சுதந்திர தின நிகழ்வுகளில் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதால் மட்டும் தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வு கிடைத்து விடாது. மாறாக தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு மற்றும் அரசியல் கோரிக்கைகள் தள்ளி போகவே சந்தர்ப்பம் உள்ளது.
சர்வதேச அரங்கில் மஹிந்த ராஜபக்சவையும் காப்பாற்றும் முயற்சியில் மைத்ரிபால சிறிசேனா காட்டுகின்ற முனைப்பும் கூர்ந்து அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். புலம்பெயர் தமிழ் சமூகமும் தாயகத்து தமிழ் சமூகமும் சிங்கள பேரினவாத அரசுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க உள்ள நிலையில் புதிய அரசியல் கட்சியொன்றை தோற்றுவிக்க தீவிர முயற்சி எடுக்கும் மஹிந்த குடும்பத்தினர் அக்கட்சியினூடாக தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே முயன்று வருகின்றனர். இதனிடையே சிங்கள படை வீரர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீதிமன்றில் முன்னால் நிறுத்த மாட்டோம் என்று புதிய ஆட்சியாளர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்திருந்த கருத்தும் சிங்கள பேரினவாத கட்சிகளின் ஒற்றுமையை தெளிவுபடுத்தி நிற்கின்றன. மறுபுறத்தில் சிங்கள அரசுகள் தமிழ் மக்களுக்கு எதுவித நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்காது என்பதற்கு உதாரணமாக மஹிந்த அரசு அமைத்த காலாவதியான காணாமல் போன ஜனாதிபதி ஆணைக்குழு உள்ளது. சர்வதேசத்தை ஏமாற்றி காலத்தை இழுத்தடிக்கும் மஹிந்த ராஜபக்ச ஏற்படுத்திய இந்த ஆணைக்குழு கண்டுபிடித்தது எதுவும் இல்லை. இதேவேளை மைத்ரி அரசு அந்த ஆணைக்குழுவின் காலத்தை மேலும் நீட்டிக்காமல் முடித்து வைத்து எதற்கும் பிரயோசனமற்ற ஒரு அறிக்கையை உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளது. ஐநாவின் 2016 ஆண்டின் மனித உரிமை அமர்வுகளுக்கு முன்னர் குற்றம் செய்த சிங்கள அரசு ஒரு செம்மையான கண்டுபிடிப்பை செய்ததாகவே காட்டிக்கொள்ளவே இந்த அறிக்கையை பாவித்துள்ளது. எனினும் இந்த அறிக்கையினூடாக எந்த ஒரு தீர்வையும் தருவதாக கூறிக்கொள்ளவில்லை. என் அன்பார்ந்த மக்களே, மேலும் சட்டங்களின் வடிவங்களையும் மற்றும் இலங்கை அரசு புதிய உரையில் பழைய கஞ்சி என்னும் தோற்றத்தில் தனது வளமையான செயல்பாடுகளை மேற்கொண்டே வருகிறது. இந்த வகையில் நடைமுறையிலுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றியமைத்து தனது கைது படலத்தை தொடரும் முயற்சியில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆயினும் இலங்கை முன்னாள் மற்றும் இந்நாள் ஆட்சியாளர்கள் தங்களின் சர்வதேச சந்திப்புகளை மேற்கொண்டு தங்கள் மீதுள்ள குற்றச்சாட்டுகளை இல்லாமல் செய்யும் முயற்சிகளில் தீவிர கவனம் எடுப்பதும் அவ்வகை பிரச்சார நடவடிக்கைகளுக்கு என்று பெரும் அளவிலான முயற்சியையும் நிதியையும் செலவு செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு என்னும் ஒரு வரைமுறையின் கீழ் சிங்கள பேரினவாத சக்திகள், அரசியல் கட்சிகள் மற்றும் பௌத்த அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை குலைக்க முற்படுவதும் அன்று தொட்டு இன்று வரை இடம்பெற்ற வண்ணமே உள்ளது. தேசிய பாதுகாப்பு வரைமுறைகளை மேலும் மேலும் மேம்படுத்த முனையும் சிங்கள அரசுகள் இந்த பாதுகாப்பு நடைமுறையின் கீழ் தமிழ் மக்களை ஓரங்கட்ட எண்ணுவதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான விடயங்களை கண்டுகொள்ளாத அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு உரிய அரசியல் தீர்வை எவ்வாறு பெற்றுக் கொடுக்கும் என்று நாம் கேள்வி எழுப்புகின்றோம். இலங்கையின் அபிவிருத்திக்கு என்று சர்வதேச நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பெருமளவிலான நிதி அனைத்தும் சிங்கள அரசினால் தமிழின படுகொலைக்கு என்று செலவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரிதொரு தொகுதி நிதியை அரசு சிங்கள சிப்பாய்களின் நலனுக்கும் வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய மாகாணங்களின் வளர்ச்சிக்கு என்றும் செலவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2016 ஆண்டில் இலங்கை ஜனநாயக குடியரசிற்கு ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் பலர் வந்து போயுள்ள நிலையில் சிங்கள அரசு தனது நிலையிலிருந்து ஒரு இம்மியேனும் மாற முயற்சிக்கவில்லை. இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றம் தொடர்பில் சிங்கள அரசுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை மன்றில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக சிங்கள அரசு மேற்கொண்டுள்ள நகர்வுகள் தமிழ் மக்களுக்கு எதுவித அமைதியையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. 2016 ஆண்டு இலங்கைக்கு வந்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆளுநருக்கு இலங்கையில் சிங்கள மக்கள் காட்டிய எதிர்ப்பு கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசில் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் மனித உரிமை ஆளுநர் அம்மணி நவநீதம் பிள்ளைக்கு காட்டிய எதிர்ப்புக்கு ஒப்பானது ஆகும். இவ்வாறான செயல்பாடுகளின் அடிப்படையில் முன்னாள் மற்றும் இந்நாள் சிங்கள ஏகாதிபத்திய அரசுகளிடையே உள்ள ஒற்றுமையை ஒத்தது ஆகும். எங்கள் அன்பார்ந்த மக்களே, இதேவேளை 2016 ஆண்டில் இலங்கை வந்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் இலங்கை அரசுக்கு கொடுத்த அழுத்தங்கள் போதவில்லை என்று நாம் எண்ணுகின்றோம். இது ஒரு புறம் இருக்க, தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளும் ஏனைய அமைப்புகளும் கூட தங்களின் பணியை செய்யவில்லை என்று எண்ணத் தோன்றுகிறது. மக்கள் ஆயிரம் போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அவர்களின் பிரதிநிதிகள் இந்த போராட்டங்களை அரசுக்கு எடுத்து கூறவில்லை. எனின் அப்போராட்டங்கள் அனைத்தும் வெறும் காணல் நீராகிவிடும். எனவே மக்களின் போராட்டங்களை கட்சிகளும் அமைப்புகளும் மேற்கோள் காட்டி தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும். இவ்வாறான வலியுறுத்தல்களினாலேயே மக்களின் போராட்டங்கள் வலுப்பெறும் என்பது உண்மை.
இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை மற்றும் மனித பேரவலம் குறித்து சர்வதேச அமைப்புகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் பல குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசு மீது முன்வைத்தாலும் இலங்கை அரசு தான் கொண்ட கோலத்தில் எதுவித மாற்றமும் செய்துவிடப் போவதில்லை. மாறாக முன்னாள் ஆட்சியாளரையும் படையினரையும் போர் குற்றவாளிகளையும் இந்நாள் ஆட்சியாளர் காப்பாற்றவே தனது முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார். தமிழகத்தில் புலம்பெயர்ந்து வாழும் எங்கள் உறவுகளின் நிலை பற்றி நாம் இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம். தமிழகத்தில் 1,00,000க்கும் அதிகமான எங்கள் உறவுகள் ஏதிலிகளாக தங்களை பதிவு செய்து வசித்து வருகிறார்கள். இந்த நிலைமையில் அவர்கள் அனைவரும் தாயகம் திரும்ப வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கேட்டுக்கொண்டமை மிகவும் நகைப்பிற்குரியது. தாயகத்தில் எங்கள் உறவுகள் ஏற்கனவே இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட காணிகளை மீள பெற்றுக்கொள்வதில் பல சிக்கல்களை சந்தித்து வருகின்ற நிலையில் தமிழகத்தில் உள்ள 1,00,000 தமிழ் ஏதிலிகளை அழைக்க விரும்புவது ஏன் என்று தெரியவில்லை. இலங்கை அரசு விரும்பும் விடயங்களில் ஒன்றாக தமிழகத்தில் உள்ள ஏதிலிகளின் மீள் வருகையும் உள்ளது. தமிழகத்தில் உள்ள எங்கள் உறவுகளை மீளவும் தாயகம் அனுப்பும் முயற்சிகளில் இலங்கை அரசுக்கு உதவியாக வேறு பல அமைப்புகளும் இரகசியமாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க செய்யும் வகையில் தமிழகத்தில் உள்ள தமிழ் ஏதிலிகள் மீண்டும் தாயகம் திரும்ப வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளமை நகைப்பிற்கு இடமாகியுள்ளது. புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் வாழ்க்கை நிலை மிகவும் மோசமானதாக இருந்தாலும் அவர்களின் பாதுகாப்பு ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தாயகத்தில் உள்ள இளைஞர் மற்றும் யுவதிகளின் பாதுகாப்பிற்கு எதுவித உத்தரவாதமும் இல்லாத நிலையில் பாராளுமன்றம் பற்றியும் பிரதிநிதித்துவம் பற்றியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எண்ணுவது பொருத்தமற்ற ஒரு விடயமாகும். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழகத்தில் உள்ள எங்கள் தமிழ் உறவுகளை மீள தாயகம் திரும்புமாறு கேட்கக்கூடாது என்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு எண்ணுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்தவரை தமிழீழம் என்ற தாயகம் ஒன்று அமையும் போதே புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் தாயகத்தில் உள்ள மக்களுக்கும் சிறப்பான ஒரு நிரந்தர உரிமை கிடைக்கும். அதுவரை இவ்வாறான சிறப்பு சலுகைகள் அனைத்தும் போலியான ஒரு கண்துடைப்பு நாடகம் என்றே கருத வேண்டியுள்ளது. எங்கள் அன்பார்ந்த மக்களே, தாயக விடுதலைக்காகவும் எங்கள் தமிழ் மக்களின் சுதந்திர விடியல் தேடி களமாடி உயிரை நீத்த மாவீரர்களை நினைவு கூறும் இன்றைய நாளில் நீங்கள் அனைவரும் உங்கள் மனங்களில் சுதந்திர தமிழீழத்திற்காக என்ன செய்வீர்கள் என்பதை மீட்டு பார்க்கவும் வேண்டப்படுகிறீர்கள். மிக விரைவில் நாம் அடைய உள்ள மீள்வேகம் கொள்ளும் சர்வதேச மயப்பட்ட அரசியல் தாயக விடுதலை போரில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். தமிழர்கள் மீது இலங்கை அரசு விதித்து வரும் கடுமையானதும் மிகவும் மோசமானதுமான இன்னல்கள் மிக விரைவில் ஆதவனை கண்ட பனிப்புகார் போல விலகுவது திண்ணம். அதேவேளை எமது தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு எதிராக காளான்கள் போல் அங்கும் ஒன்றுமாக இங்கும் ஒன்றுமாய் முளைத்திருக்கும் துரோகிகளும் எதிரிகளும் நிச்சயம் அழிந்து போவார்கள், அழிக்கப்படுவார்கள். எமது சமூகத்திற்கு எதிராக திரும்பியவர்கள் எமது விடுதலை போராட்டத்திற்கு வித்தாகி விருட்சமாகிய மாவீரர்களின் முன்னால் புல்லாகி போவார்கள். மாவீரர்களின் தியாகம் மாறாது, அழியாது. இன்றைய இந்த சர்வதேச அளவில் அடையாளம் காணப்பட்ட எமது தேவையினை பூர்த்தி செய்ய எமது பாதையில் இருந்து விலகிச் சென்றுள்ள புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்களும் தாயகத்தில் உள்ளவர்களும் எங்கள் மாவீர தியாகத்தையும் தாயக தமிழர்களையும் நினைவில் நிறுத்தி ஒன்று திரள வேண்டும். என்றென்றும் இந்த பூமி பந்தில் எங்கள் மாவீர செல்வங்களின் தியாகம் நிலைத்திருக்கும். தாயகம் மலரும், கனவு நனவாகும், இது நிச்சயம். விசேட அணி தமிழீழ விடுதலை புலிகள்.